லீவ்ல ஊருக்கு வந்த ஹீரான் லீவு முடிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட காலேஜுக்கு போகாம இங்கே ஷோவான் கூட ரொம்ப நாட்கள் அழகா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் வெளியே இருக்கும்போது ஜாங் ஹீரான் நினைச்சு, என்னமா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, உன்னை பார்க்க வரேன்ட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கு வரான். ஷோவானும் ஹீரானை விடாம ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கான். ஷோவான் கொஞ்ச நேரம் கம்மனு என்னோட ஃப்ரெண்ட் என்ன பார்க்க வரான்னு சொல்லி ஷோவானை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஜாங் பையன் எங்க இருக்கான்னு திரும்பி பார்த்தா அவர் காரை பார்க் பண்ணிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க எப்ப முடிப்பாங்கன்ட்டு. ஹீரான் ஜாங் கிட்ட, என்னடா அங்கே நின்ட்டனா, இல்ல நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு செம்ம அழகா இருந்தீங்க, அதான் கொஞ்ச நேரம் உங்களை தூரமா இருந்து பாத்துட்டு இருந்தேன்றான். உடனே ஹீரான் ஷோவானை கட்டி பிடிச்சி, பாத்தியா ஷோவான், ஏஜ் இஸ் நம்பர்ன்ட்டு ஒரு கோட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் நம்ம இதுல கரெக்டா பொருந்தது இல்லைன்றாங்க. ஷோவானும் ஆமா ஆமான்ட்டு அவங்களுக்கு ஃபிளவர்ஸ் கிஃப்டா கொடுத்து, சரி நீ பார்த்து வீட்டுக்கு போன, வேலைக்கு போறேன்ட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரான் ஹாவோட அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும்ட்டு ஜாங்கே டிரா பண்ண சொல்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஜாங் ஹீரானோட அம்மா கம்பெனில தான் இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கான்ற விஷயம் ஹீரானுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் கட் பண்ணா பூவோட ஹாவும் வீட்டுக்கு வர ஹீரானை பாக்குற ஹாவும், ஹே என்னடி பூவெல்லாம் வச்சுட்டு வர, யார் உங்க கொடுத்தான்றான். ஹீரானோ, என்னோட ஆள் கொடுத்தான், இப்ப யார் கொடுத்தா உனக்கு என்ன, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதான்னு திட்டுற மாதிரி பேசினா ஹாவோட மூஞ்சே மாறிடுச்சு. உடனே ஹீரான், எதுக்கு காலங்கத்தாலேயே இவனை ஹர்ட் பண்ணுன்றதுக்கு, ஹே இன்னைக்கு உன்னோட ஆன்டிக்கு பிறந்த நாள்ரா, அவங்களுக்காக வாங்கிட்டு வந்துன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க, ஹெல்த் எப்படி இருக்கு, திரும்ப காலேஜுக்கு எப்படி போவ அப்படி இப்படின்ட்டு. அந்த சமயத்துல ஹீரானுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. யாரான்னு பார்த்தா அன்னைக்கு ஷோவானை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்தாலையா, அதான் ஷோவான் எக்ஸோட தங்கச்சி. அந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம ஹீரானுக்கு நாம ரெண்டு பேரும் சந்திக்கலாம்னு மெசேஜ் அனுப்புறாங்க. ஹீரானோ சரி என்னவா இருக்கும்னு போய் பார்க்கலாம்னு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டு அவங்கள வில்லி மாதிரி காட்டிக்கணும்ன்றதுக்காக அங்க போறாங்க. ஏன் அப்படி காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தா சின்னதா ஒரு பொசசிவ்னஸ் தான், எங்க இந்த பொண்ணு ஷோவானை வளைச்சு போட்டுருவாளோன்றதுக்காக. சரி ஓகே என்ன விஷயம்ட்டு அங்க ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்டா, அந்த பொண்ணும் ஷோவானோட வாழ்க்கையில என்னோட அக்காவை தவிர்த்து வேற எந்த பொண்ணுக்கும் இடமே இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு ஒரு பொண்ணு அதான் நீ அவனோட வாழ்க்கையில இருப்பேன்றதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, என்னால என்னோட அக்கா இருந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியலன்றாங்க. அதையெல்லாம் கேட்கிற ஹீரானோ, ஏமா ஒருத்தவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கணும்ன்றதுதான் உன்னோட ஆசையா, இந்த சேராத காதல்லாம் ஏதாச்சும் படத்துல பாக்குறதுக்கோ இல்ல புக்குல படிக்கிறதுக்கோ வேணா நல்லா இருக்கும், ரியல் லைஃப்ல எல்லாம் அது நல்லாவே இருக்காதுன்றாங்க. சரி வேற ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு, அதான் நான் எதுன்னு கேட்டா, இல்ல நான் கொஞ்சம் பினான்சியலா மாட்டிக்கிட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் உன்னை கட்டி வச்சவன் கிட்டயே போய் காசு வாங்கிட்டு வான்ட்டு ஷோவான் கிட்டயே அனுப்பிச்சிட்டான், எங்க ஷோவான் கிட்டயும் நான் காசு கேட்கற நிலைமையிலயும் இல்ல, அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே நீ பயப்படாத, நீ சொன்ன மாதிரி நான் உன்னோட வாழ்க்கையில தடையா இருக்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஷோவானா அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுடுவாங்களோன்ட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்ததுல இருந்து ஹீரானுக்கு சரியா தூக்கமே வரல, ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்காங்க. இதுல அடுத்த நாள் வேற அந்த பொண்ணோட நினைவு நாள், அவங்க இடத்துல பூச்செடியை வைக்கலாம்ட்டு இந்த பொண்ணு வந்தா ஆல்ரெடி அங்க யாரும் பூ வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப யாரான சுத்தி முத்தி பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே தென்படல. அப்ப இந்த பொண்ணா நினைச்சுக்கிறா அது கண்டிப்பா ஷோவானா தான் இருக்கும்ட்டு. ஒருத்தவங்களோட பிரசன்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட நினைவுகள் சந்தோஷத்தை தருதுன்னா அது ஒரு அழகான உறவு. இதுவே நாம பிரசன்ட்ல இருக்கும் போதும் நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க ஏதேதோ காரணம் சொல்லி நம்மள வேணான்னா அது ஒரு உறவா? அப்போ நம்மள எந்த இடத்துல வச்சு பழகிருக்காங்கன்னு பாருங்க. வேணான்னு சொல்றது ஒரு ஆப்ஷனா வச்சு நினைச்சு பழகிட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட நினைவை நீங்க எதுக்கு இன்னும் பாரமா சுமந்துட்டு இருக்கணும்? வாழ்க்கை சந்தோஷமா வாழ்றதுக்கு. அதை மறந்துட்டு நம்மள யாரோ வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சோகத்துல மூழ்கி போய் உட்காந்துருக்க ஒரு ஆளா இருந்தீங்கன்னா தயவு செய்து அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. ஹீரானோட கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இங்க ஹீரானோட அம்மாவோட கதையுமே கொஞ்சம் சீரியஸா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் ஒரு மீட்டிங்க்கு அர்ஜென்ட்டா போகணும்ன்றதுக்காக லிப்டுக்கு வந்தா லிப்ட்ல ஜாங் இருக்கான். அவன் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க லிப்ட்ல ஏற மாட்டேன்றாங்க. ஜாங்கும், ஏங்க நான் உங்களை என்னங்க பண்ணேன், என்ன பார்த்து இப்படி பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கீங்க, நான் என்ன உங்களை அப்படியே சாப்பிட்டுவா போறேன், ஒழுங்கா வாங்கன்ட்டு அவங்கள உள்ள வர வச்சு ரெண்டு பேரும் மேல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட அம்மா, நீ கொஞ்சம் ரொம்ப ஓவரா தான்டா போயிட்டு இருக்க, எல்லாரும் என்கிட்ட பேசவே பயப்படுவாங்க, நீ என்ன பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டு பேசுற. அதை கேட்கிற ஜாங்கோ, சொல்லி கூப்பிடுறதுக்காக தானே பேரை வச்சிருக்காங்க, நான் உங்களுக்கு செல்ல பேர்லாம் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா நார்மலா கூப்பிட்டதுக்கே இப்படி சலிச்சுக்கிறீங்கன்றான். கட் பண்ணா இங்க ஹீரான் ஷோவானை பாக்குறதுக்காக வராங்க. அன்னைக்கு ஷோவான் ஹீரானுக்கு டிரைவிங் சொல்லி தரதா சொல்லி கார்லயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரானை பாக்குற ஷோவான், என்ன ஹீரான் உனக்கு டிரைவிங் கத்துக்கிறதுக்கு ஆர்வமே இல்லையா, இவ்வளவு லேட்டா வரியேன்னு கேட்டா ஹீரான், இல்ல ஷோவான் இன்னைக்கு உனக்கு வேற ஏதோ முக்கியமான வேலை இல்லையா, நிஜமாலே எனக்கு டிரைவிங் சொல்லி தர போறியா என்னன்றாங்க. அதை கேட்டோன்னு ஷோவான் கார்ல இருந்து இறங்கி, வேற என்ன முக்கியமான வேலை, நீ மனசுல வேற எதையோ வச்சு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னன்ட்டு நேரா சொல்லுகிறான்னு கேட்டா, இல்ல ஷோவான் இன்னைக்கு உன்னோட ஆளோட நினைவு நாளாமே, இன்னைக்கு அவங்களோட ஞாபகம் உனக்கு அதிகமா இருக்கும்ல, அப்ப எப்படி நான் உன் கூட அப்படின்னு ஹீரான் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ஷோவான் ஹீரானை கட்டி பிடிச்சி, இங்க பாரு ஹீரான், உனக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களை நேசிச்சது உண்மைதான், ஆனா ஒரு நாள் கூட, என்ன ஒரு நாள், ஒரு நிமிஷம் கூட அவங்கள நினைச்சு நான் உங்ககிட்ட பழகுனது இல்ல. அதை கேட்கிற ஹீரானோ, எனக்கு தெரியும் ஷோ,
ஷோவான். இருந்தாலும் அவங்க இப்ப உயிரோட இருந்திருந்தா என்னெல்லாம் பாத்துருக்கவே மாட்டேன்ன்றாங்க. அதை கேக்குற ஷோவான், ஹீரான் நான் உன்னை நேசிச்ச அளவுக்கு அவங்கள நேசிச்சனானே எனக்கு தெரியலன்ட்டு, நீ தாண்டி என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தைன்ட்டு ஹீரான குழந்தை மாதிரி தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். இயற்கையை நாம எதுக்கு தவிர்க்கணும்ன்ற மாதிரி மலையில இருந்து விலகி போகாம அன்னைக்கு ஷோவானும் ஹீரானும் மலையிலேயே நினைஞ்சு சாப்பிட்டு இந்த மூமெண்ட்டை நாம கண்டிப்பா கேப்சர் பண்ணியே ஆகணும்டான்ட்டு ஹீரான் போட்டோ எடுக்க சொன்னா ஷோவானுக்கு போட்டோக்கு போஸே கொடுக்க தெரியல. அதுக்கப்புறமா அப்படி இப்படி ஏதோ பேசி போட்டோலாம் எடுத்துட்டு பிறகு வீட்டுக்குள்ள போனா அங்க ஷோவான வேலைக்கு வர சொன்ன அந்த இடத்தோட ஹவுஸ் ஓனர் இன்னைக்கு நைட் அவங்களால வர முடியாது, நீங்க வேணா அங்கே தங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. ஷோவானுமே அங்க வந்த வேலையை விட்டுட்டு ஃபுல்லா அவனோட டைமை ஹீரானோடய ஸ்பெண்ட் பண்ணதால சரி ஓகே இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன்ட்டு காலை கட் பண்ணிட்டு ஹீரான் கிட்ட சொன்னா, அப்படியா ஷோவான், அப்ப இங்க யாரும் வர மாட்டாங்களா, நீயும் நானும் மட்டும் தானா, அப்போ உடனே எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கிஸ் தரான்றாங்க. அர்ஜென்ட்டா கிஸ் தரணுமா, ஹேண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம கிஸ் பண்ணதே இல்லையான்னா, அட போடா அவனு ரொமான்டிக் பாயா மாத்தலான்னு பார்த்தா நீ இன்னும் சீரியஸ் பாயா தான் இருக்கிற. ஆமா ஹீரான், வெளி இடத்துலதான் நாம நாகரிகமா இருந்துக்கணும் இல்லையா, இதெல்லாம் வீட்டுக்குள்ளதான் பண்ணணும்ன்றாங்க. ஹீரானோ போதும் ஷோவான் மூடிக்கோ, எனக்கு இப்போ ஒன்னும் அர்ஜென்ட்டா கிஸ் தேவையில்ல, ஆனா பசிக்குது உடனே ஏதாச்சும் சமைச்சு தாடான்றாங்க. ஏண்டி உனக்கு எல்லாமே உடனே தான் பண்ணணுமா, இப்பதானே தர்பீஸ் சாப்பிட்ட, சரி ஓகேவா எனக்கும் லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிச்சுதான் நம்ம ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சி சாப்பிடலாமன்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துக்கு வந்து ஹீரானுக்கு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா ஹீரானோ, ஷோவான் எனக்கு மீன்னா பிடிக்கும் தான், ஆனா அதுக்குன்ட்டு நாம அந்த மீனை ஏமாத்தி நம்ம வலையில விழ வச்சு அதை அதோட ஃபேமிலி கிட்ட இருந்தெல்லாம் பிரிச்சு சமைச்சு நாம சாப்பிடணுமா. ஹே என்னாடி இப்போ உனக்கு மீன் வேணும்ன்றியா வேணான்றியானா, இல்ல வேணும்ட்டு ரெண்டு பெரிய மீனா புடிச்சு எடுத்துட்டு வந்து அன்னைக்கு நைட்டு அங்க அதை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஷோவான் ஹீரான் கிட்ட உன் மனசுக்கு நான்வெஜ் சாப்பிட பிடிக்கலையா, அப்ப நீ சாப்பிடாத, இந்த விஷயத்துல மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலுமே உன் மனசாட்சிக்கு எதிரா நீ எதுவுமே பண்ணாத, அவ்வளவுதான். மத்தவங்களெல்லாம் நம்ம போய் மாத்திட்டு இருக்கணும்னு நினைச்சா அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு நம்மளோட வாழ்நாளே பத்தாது. அதனால நம்ம மனசுக்கு விரோதமா எதுவும் பண்ணாம சந்தோஷமா இருந்தோமா, ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தோமா, அப்படியே போயிடலாம் ஹீரான் என்றான். ஹீரானோட கதை அங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இங்க ஹீரானோட அம்மா எப்பயுமே ரொம்ப தனியா லோன்லியாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க அதிகமா வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா அவங்க ஆபீஸ்லயே இருந்துடுறாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு பிசினஸ் மீட்டிங் முடிச்சு வந்துட்டு இருக்கும் போது அவங்களோட பிஏவை பாதி வழியிலேயே நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு போகாம நேரம் ஆபீஸ்க்கே வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஜாங்கும் ஆபீஸ் முடிஞ்சிட்ட பிறகு கூட அவனோட வீட்டுக்கு போகாம இன்னைக்கு கண்டிப்பா ஹீரானோட அம்மாவை பார்த்து பேசிட்டு தான் போகணும்னு ஆபீஸ்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டைம் ஆனதால என்னடா அவங்க ஆபீஸ்க்கு வராம நேரா வீட்டுக்கே போயிட்டாங்க போலயோ, சரி கீழே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம்னு அவன் கீழே போன கேப்ல ஹீரானோட அம்மா ஜாங்க தேடி மேல அவனோட பிளேஸ்க்கு வந்து பாக்குறாங்க. இதுல இருந்து அவங்க எவ்வளவு லோன்லியா இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. லோன்லினஸ் மட்டும் இல்ல ஒரு பயமும் கூட. யங் ஏஜ்ல ஹஸ்பண்ட் இழந்ததால இப்போ வேற ஒரு கம்பெனியன்ஷிப் தேடி போனா அவங்கள இந்த சொசைட்டி தப்பா பேசும். அது மட்டும் இல்லாம 20 வயசுல நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நம்மளோட வாழ்க்கையை இப்படிதான் கடந்து போகணும் போலன்ட்டு திரும்ப கீழே ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா ஜாங் டீ குடிச்சிட்டு மேல ஸ்டெப் வழியா வந்துட்டு இருக்கும் போது ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வர சத்தத்தை கேட்டு உள்ள வந்து பார்த்தா ஹீரானோட அம்மா ஜாங் உள்ள வரது கூட தெரியாம ஃபீல் பண்ணி வாசிச்சுட்டு இருக்காங்க. ஜாங்குமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாங் முதல் தடவையா ஹீரானோட அம்மாவை அவங்க பேர் சொல்லி உரிமையா கூப்பிடுறான். இதுக்கு முன்னாடியே பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பான், ஆனா இந்த வாட்டி ரொம்ப உரிமையா கியூஞ்சியான்னு கூப்பிட்டா அவங்க வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு யாரா நம்மள பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா ஜாங்க. எப்பயுமே ஜாங்க பார்த்து முறைக்கிற இவங்க இந்த வாட்டி மனசு விட்டு சிரிச்சிட்டாங்க. அப்ப ஜாங்க எப்பயோ என்னமோ நடந்ததை நினைச்சு இப்போ நீங்க சந்தோஷமா இருக்க மறந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை வாழாமலே கடந்துடுவீங்க. இதை ஒரு 10-15 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்து ஃபீல் பண்றதை விட இப்பமே ரியலைஸ் பண்ணி வாழ ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரானோட அன்னைக்கு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த ஷோவான் எப்படி ஹீரான் இந்த ஓபன் ஸ்பேஸ்ல குளூர்ல ஒழுங்கா தூங்குவான்ட்டு ஷோவான் நைட்டு ஃபுல்லா தூங்காம ஹீரானுக்காக ஒரு வெசல் நிறைய தண்ணியை சூடு பண்ணி அது அவங்க தூங்குற இடத்துல எடுத்துட்டு வந்து வச்சு ஹீரானுக்கு நல்லா வெதுப்பா இதமா இருக்குன்றதுக்காக அந்த சுடு தண்ணியை அங்க வச்சுட்டு அவன் வெளியே போய் உட்காடுறான். அப்போ ஹீரான் சடனா அவங்க ஆரம்பத்துல ஷோவானை விட்டு விலகி வந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து கண் முழிச்சு எழுந்து பாக்குறாங்க. இப்போ நாம நிஜமா ஷோவான் கூட தான் இருக்குமா இல்ல ஏதாச்சும் கனவு காண்டுட்டு இருக்குமான்ட்டு எழுந்து ஓடி வந்து வெளியே பார்த்தா அங்க ஷோவான் இன்னுமே தூங்காம நெருப்பு தான் மூட்டிட்டு இருக்கான். ஷோவானை பாக்குற ஹீரானுக்கு அழுகியே வந்துடுச்சு. ஹீரானும் அப்ப செருப்பு கூட போடாம ஷோவான் பக்கத்துல வந்து எதுவுமே பேசாம ஷோவானை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ஷோவானும் என்ன ஆச்சு ஹீரான்னா, போடா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, எப்பயுமே என் கூட இதே மாதிரி இரு ஷோவான்ட்டு கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு ஹீரானோட அம்மா தூங்குறதுக்கு
போறதுக்கு முன்னாடி ஊர் இப்படி சொல்லும், உலகம் இப்படி பேசுன்றத பத்தி எல்லாம் யோசிக்காம அவங்க மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோன்னு யோசிச்சு ஜாங்குக்கு கால் பண்ணி எனக்கு உடனே இப்போ உன்னை பார்க்கணும்ன்றாங்க. ஜாங்கோ ஏங்க நடுராத்திரி ஆகுதுங்க, இப்ப பார்க்கணும்னா எப்படி பாக்குறதானா, சரி ஓகே உன்னால வர முடியலன்னா பரவாயில்லன்ட்டு ஹீரானோட அம்மா சொல்ல, ஜாங்கோ இல்ல அப்படிலாம் இல்ல, எங்க வரணும்னு சொல்லுங்கன்னு கேட்டு அவங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரானோட அம்மாவும் நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு ஒயிட் கலர்ல புது ட்ரெஸ் போட்டு வராங்க. அவங்கள பாக்குற ஜாங்கோ என்னங்க நீங்க இந்த டைம்ல ஆபீஸ்க்கு போற மாதிரி எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, எங்க போறோம்னு கேட்டா இந்த ஊர்லயே உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுவோ அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன்றாங்க. ஜாங்குமே சரி ஓகேன்ட்டு அவன் சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போய் அப்பப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. அந்த வீட்டுக்கு ஹீரானோட அம்மாவை கூட்டிட்டு வரான். அந்த இடத்த பாக்குற ஹீரானோட அம்மாவோ என்னடா இது என்னமோ பேய் வீடு மாதிரி இருக்குது, இந்த ஊர்லயே உனக்கு பிடிச்ச இடம் இதுதானான்ட்டு கலாய்க்கிறாங்க. அப்ப ஜாங்கோ எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டுலாம் தெரியல, ஆனா சின்ன வயசுல நான் அதிகமா வரணும்ட்டு ஆசைப்பட்ட இடமும் இதுதான், அதே மாதிரி உள்ள போறதுக்கு அதிகமா பயந்த இடமும் இதுதான்றான். அப்ப ஹீரானோட அம்மாவோ எதுவுமே யோசிக்காம டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள போய் அப்படின்னா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள பயப்படுறதுக்குன்னு கேட்டா, அப்ப ஜாங் அவங்க பக்கத்துல போய் இது ஒரு வேம்பையரோட வீடா, இந்த வீடு பக்கத்துல எந்த பாய்ஸ் வந்தாலுமே அந்த வேம்பையரை அவங்கள சாப்பிட்டுன்றான். அப்ப ஹீரானோட அம்மாவோ ஹே என்னடா வேம்பையர்ன்றியா நீன்றாங்க. ஆமா வேம்பையர் இங்க வந்து பாருங்கன்ட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதவை திறந்தா அங்க நிறைய ஃபயர் ஃபிளைஸ் இருக்கு. நைட் டைம்ல அங்க இருக்கிற மர செடிகளுக்கு இடையே அந்த ஃபயர் ஃபிளைஸ பார்க்கும்போது அந்த இடம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்ப ஜாங் இது ஒன்னும் பேய் வீடோ இல்ல வேம்பையர் வீடோ எல்லாம் கிடையாது, நான் இங்க இந்த ஃபயர் ஃபிளைஸ பாக்குறதுக்காக சம்டைம்ஸ் நைட்டு தனியா வருவேன், சோ அதை நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சுதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன், பேய் கெயின் எதுவும் நினைச்சு பயந்துட்டு இருக்காதீங்கன்றான். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஹீரானுக்கும் ஷோவானுக்கும் சரியான ஷாக்கு. ஏன்னா அங்க வீட்டுல ஷோவானோட எக்ஸோட தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட முகத்துல எல்லாம் வேற சரியான காயம். அப்ப அவ ஷோவான் கிட்ட பேச வரும்போது ஹீரான் அவளை தடுத்து உனக்கு என்ன வேணும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஆஷா கேட்டுட்டு இருக்கும்போது ஷோவான் எதுவுமே பேசாம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்து தரான். ஹீரானோ அந்த பொண்ணை ஷோவான் பக்கத்துல விடவே மாட்டேன்றாங்க. என்ன தாண்டி ஆச்சுன்னு கேட்டா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஷோவான் கிட்ட காசு வாங்கிட்டு வர சொல்லி அடிச்சு அமைச்சிருக்கானா. ஷோவானோ எதுனாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப போய் தூங்குன்னு சொன்னா ஹீரான் அவ இங்கெல்லாம் ஒன்னும் தூங்க தேவலன்ட்டு வெளியே கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை அவங்க ஃப்ரெண்டோட ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் தங்க வச்சிடறாங்க. அப்புறம் காலையில விடிஞ்சோன ஷோவான் ஹீரானுக்கு தெரியாம இந்த பொண்ணை வந்து பார்த்து இங்க பாரு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிருக்கேன், இப்ப என்னோட சேவிங்ஸ் காசை உனக்கு கொடுக்கறத தவிர்த்து வேற எதுவுமே என்கிட்ட இல்லைன்ட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். கட் பண்ணா இங்க ஹீரான் அவங்களோட வீட்டுல கண்டிப்பா இந்த பொண்ணு மறுபடியும் ஷோவான் கிட்ட காசு கேட்டு வந்து தொந்தரவு பண்ணுவா. இப்போதான் ஷோவானே என் கூட பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கான். இந்த நேரம் வேற அவ அடிக்கடி வந்தா அவனோட பழைய ஞாபகத்தெல்லாம் தூண்டிட்டு இருப்பாளே, அவளை ஏதாச்சும் பண்ணி ஸ்டாப் பண்ணணும்ட்டு நைட்டுன்னு கூட பார்க்காம ஹாவுக்கு கால் பண்ணி நாளைக்கு காலையில நாம மீட் பண்ணலாம்ட்டு அவனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஹாவும் கொஞ்சம் எக்ஸைட்டடா ஹீரான் அவனுக்கு லவ் தான் சொல்ல போறாங்கன்னு நினைச்சு சீக்கிரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரான் அங்க வந்து ஹாவு நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும்டா, இதை என்னால என் அம்மா கிட்ட கூட கேட்க முடியாது, ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க, நீ தான் கண்டிப்பா பண்ணணும்ட்டு எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்றாங்க. அதை கேட்கிற ஹாவும் 10 லட்சமா என்னடி அவ்வளவு அசால்ட்டா கேட்கிற, அவ்வளவு காசை வச்சு நீ என்ன பண்ண போற, எதுக்கு உனக்கு அப்படி இப்படின்றான். உடனே ஹீரானோ டே என்னோட அம்மா தான் இப்படி கேள்வி கேட்டு சாவடிப்பாங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டா நீயும் ஏண்டா என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு இந்த ஹெல்ப் பண்ணு, ஆகும் என்னால உடனே திரும்பி கொடுக்க முடியாது, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி கொடுத்துருவேன்றாங்க. அப்ப ஆகும் சின்ன வயசுல இருந்து நீ கேட்டு ஏதாச்சும் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஹீரான், இந்த வச்சுக்கோன்ட்டு அவனோட கார்டு எடுத்து கொடுத்துட்றான். அதை எடுத்துக்கிட்டு இதை அட்வான்டேஜா வச்சு லவ் கிவ்னு சுத்திட்டு இருக்காதா ஆகும், நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தானு சொல்லி வெளியே வந்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த காசை கொடுத்துடலாம்னு பார்த்தா ஹீரான் திடீர்னு அன்கான்சியஸா மயக்கம் போடுற மாதிரி இருக்காங்க. உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு போய் அவங்க வழக்கமா போடுற மாத்திரையை வாங்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வர வச்சு இந்த கார்டை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தா அதை அவங்க வாங்க மறுக்கிறாங்க. இங்க பாரு ஹீரான், நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவெல்லாம் இல்ல, மத்தவங்க காசுக்காக ஆசைப்படுறது என்ன, நான் போய் வாக்கப்பட்ட இடம் அப்படி பணப்பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஷோவான் கிட்டயே நான் மனசு இல்லாம தான் வந்து கேட்டுட்டு இருக்கேன், நான் அவன் கிட்ட கேட்கறேன்னா இல்லையான்ட்டு ஆளை விட்டு எல்லாம் செக் பண்றான். இருந்தாலும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுக்கு தேங்க்ஸ் அந்த கார்டை ஹீரான் கிட்ட திரும்பி கொடுத்தா ஹீரான் ஏய் அந்த கார்டை நீயே வச்சுக்கோ, நான் ஒன்னும் உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணல, சந்தோஷமா இருக்க ஷோவான் கிட்ட திரும்ப திரும்ப வந்து அவனை டார்ச்சர் பண்ணாதுன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க.